அர்த்தநாரீஸ்வரர்னு இருக்கக்கூடிய கடவுள் வந்து திருநங்கையை தான் நம்ம சிவனும் பார்வதியும் சொல்லக்கூடிய கடவுள். இதெல்லாம் நம்பிக்கை. அப்போ அவங்களே ஒரு கடவுள் மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. காரணம் என்ன, திருநங்கைகள் ஆசீர்வாதம் பண்ணனா பழிக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு வேலைகளையும் செய்வாங்க, சமையல் செய்கிறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய அலங்காரங்களை எல்லாம் செய்கிறதுக்கூடிய திருநங்கைகள் முன் வராங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு பாலியல் பெரிய குழுவாக சேருவாங்க. அவங்க ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா பெரிய குழுவாக சேருவும் போது இது காலத்தில் திருநங்கைகளுக்கு மரியாதை வழங்கப்பட்டால் கூட பல இடங்களில் இவங்க வந்து ஒரு அடிமை முறையில் தான் நடத்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த நம்ம சொல்லலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க திருநங்கைகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளோட வாழ்வியல் முறை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? அதாவது இப்போ சென்னையை பொறுத்தளவு இப்போ சமீபத்தில் ஒரு 2 டீம், இந்த திருநங்கைகளுடைய 2 டீமுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு தான் இருக்கிறது. இப்போ அரசாங்கம் வந்து அதை கவனிக்குதானே தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையை உருவாக்குறதுக்கான சந்தர்ப்பம் ஆகிடும். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கூடி இன்னொரு திருநங்கைகள் மேலே ஒரு புகாரை வந்து எழுப்பியிருக்காங்க. அதாவது வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ரஜினி அம்மாளுங்கிற ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க வந்து இன்னொரு அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு மந்த்ராங்கிற திருநங்கையோட ஒரு புகார் எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே மந்த்ரா அவங்களும் இவங்க மேலே ஒரு புகார் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதை அடிப்படையாக நோக்கி போகுது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது இதை எப்படி நம்மளது பார்வையில் சொல்லணும்னா, ஒரு ஆளுமையை அடிப்படையாக தான் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது தெரிய வருது. அதாவது மந்த்ரா அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ரஜினி அம்மாவை பொறுத்தளவு இங்கே சரியான திருநங்கை கிடையாது, திருநங்கைகளுக்குடைய அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்படாமல் தன்னிச்சையாக செயல்படுறாங்க. சில பதவிகள், அதாவது திருநங்கைகள் சில பதவிகளை ஏற்படுத்திக்குவாங்க, நாயக்குங்கிற இந்த பதவிகளை எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. அது பரவலாக தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆளுமைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த பட்டத்தை வந்து வகிக்குவாங்க. அந்த மாதிரி பட்டத்தை வந்து அவங்களே தனக்கு சூட்டிக்கிட்டாங்க, அதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியும் இந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அந்த அம்மா ரஜினி அம்மா வந்து இவங்களை வந்து என் மேலே வந்து நான் என்னுடைய வளர்ச்சியும் என்கிட்ட இருக்கிற அந்த திருநங்கைகளுக்கு நான் செய்கிற நல்லதை வந்து பிடிக்காம மந்த்ரா வந்து என் மேலே தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சினால குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்க சைட்லேருந்து அவங்க மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, இருவருமே என்னை வந்து கொலை செய்து விடுவார்கள். ரஜினி அம்மாவும் என்ன சொல்கிறாங்க, மந்த்ரா வந்து அடியாட்களை வைத்து எதனாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி விடுவார்னு சொல்கிறாங்க. மந்த்ரா அம்மாவும் அதே ஒரு வார்த்தையை அவங்க பிரயோகிக்கிறாங்க. ஒரிஜினலாக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா, திருநங்கைகளுடைய வாழ்வியலை முதல்ல நம்ம ஒரு சமூக ரீதியாக பார்க்கணும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்க, திருநங்கையோட வாழ்வியல் லிவிங் ஸ்டைல் இந்த காலத்தில் எப்படி இருக்கு? இந்த காலம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. தொட்டு காலமாக வந்து உலகம் ஃபுல்லாகவே திருநங்கைகள் இருக்காங்க. நம்ம இந்தியாவை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லேயும் திருநங்கைகள் இருக்காங்க. பழைய தொல்காப்பியத்திலும் திருநங்கைகளை பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளது. அதே மாதிரி திருக்குறளில் திருநங்கையை பற்றி சொல்லியிருக்கு, அகநானூறில் சொல்லியிருக்கு, அப்புறம் 11 கீழ்கணக்கில் சொல்லியிருக்கு, நாலடியாரில் குறிப்பிட்டிருக்காங்க. திருநங்கைகள் வந்து எப்படின்னு சொல்லப்போனால், இப்போ வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த பிழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இயற்கை படைப்பை பொறுத்தளவு ஆண் பெண்கிற படைப்பை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடைநிலை படைப்புன்னு ஒன்று இருக்குது. எதுவும் இயற்கை தான். இந்த இடைநிலை படைப்புங்கிறது ஒரு திருநங்கையாக வந்து அவங்க வந்து பிறவி எடுக்கிறாங்க. பொதுவாக நம்ம குடிக்கக்கூடிய சாஸ்திர சம்பிரதாயத்தில் கூட பார்த்திங்கன்னா அலி கிரகங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களோடு அலி நட்சத்திரங்கள்னு இருக்குது, அலி கல்லுன்னு சொல்லக்கூடிய கல் இதெல்லாம் இருக்குது. இப்படி இந்த மாதிரி இது வந்து இயற்கையான ஒரு விதிக்கு உட்பட்ட பிறப்பு தானே ஒழிய இவங்களை வந்து நம்ம எந்த விதத்திலையும் யாருக்கும் குறைந்தவர்களாக மதிப்பிடலாம் கூடாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து திருநங்கைகளுக்கு மரியாதை வழங்கப்பட்டால் கூட பல இடங்களில் இவங்க வந்து ஒரு அடிமை முறையில் தான் நடத்தப்பட்டு இருக்கிறாங்க.
இந்தியாவை பொறுத்த நம்ம சொல்கிறோம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க திருநங்கைகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளோட வாழ்வியல் முறை கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுது. இந்தியாவில் இருக்க திருநங்கைகள் வாழ்வியல் முறை மாறுபடுது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்தப்புறங்களில் வந்து வேலை செஞ்சாங்க, அரசர்கள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ராணிகள்கிட்ட தோழியாக இருப்பாங்க, பணிப்பெண்ணாக இருப்பாங்க, சமையல் செய்வாங்க, சமையல் செய்துட்டு இருப்பாங்க. சமையல் செய்கிறதுல மிகப்பெரிய தேர்ந்த கலைஞர்களாக இருப்பாங்க. அப்போ ஆடல் பாடல் இசை மீட்டுவதில் ரொம்ப மிகப்பெரிய. அதுக்கப்புறம் இந்த கரகாட்டம் அந்த மாதிரி இதிலெல்லாம் இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்வியலை ஒரு வகையாக அந்த காலகட்டத்தில் வகுத்து இருந்தால் கூட, ஏன்னா பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கூட திருநங்கையாக இருந்ததாக வந்து மகாபாரதம் குறிப்பிடப்படுகிறது. அதே மாதிரி இந்தியாவை வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய கில்ஜி வம்சத்தினுடைய அடுத்த வம்சமாக மாலிகாபூர் வந்து தோன்றினார். அந்த மாலிகாபூரும் வந்து திருநங்கையாக தான் இருந்தவர் அப்படின்னு ஒரு சரித்திர குறியீடு உள்ளது. இப்படியெல்லாம் திருநங்கைகளுடைய பெருமைகளும் நிறைய இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு உரிய பெரிய அந்தஸ்தையெல்லாம் வழங்கப்படவில்லை. ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் நம்ம ஜனநாயகமாக்கப்பட்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை உருவாக்கி திருநங்கைகளுடைய வாழ்வியல் வந்து சராசரி எல்லா மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இதுகள் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு வாழக்கூடிய இடத்துல எடுத்துகிட்டு வந்தது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது. அந்த பழக்க வழக்கத்தில் பார்த்து குஜராத் மாநிலத்தில் போத்ராஜிங் அம்மாங்கிற ஒரு போத்ராஜ் அம்மை, அதாவது ஒரு கடவுள் அவங்கள தான் வழிபடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூத்தாண்டவர் கோயில், விழுப்புரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் பாருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மொழி உண்டு, கவுடி மொழிங்கிற ஒரு மொழி பேசக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த மொழி வந்து எழுத்து வடிவம் இல்லை, ஒரு மாதிரி ஒரு சில குறியீடு சொல்லாதான் பயன்படுத்துகிறாங்க, இப்போவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மொழியுடைய இது எப்படி வந்திருக்கு அப்படின்னா, சமஸ்கிருதம் கொஞ்சம் இருக்குது, ஹிந்தி மொழி இருக்குது, உருது மொழியும் கலந்துருக்கு. நிறைய இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் இஸ்லாமிய இதை தழுவின மாதிரியே இருக்கும். ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து உணவு வந்து பன்றிக்கறி சேர்த்திக்க மாட்டாங்க, பன்றிங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இஸ்லாமிய இதுவும் அந்த பழக்கம். அதே மாதிரி வந்து சேவல் கறியும் உணவாக சாப்பிட மாட்டாங்க. அதற்கப்புறம் வந்து இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி போனாலும் 99% ஒரு திருநங்கையாக மாறக்கூடியவர்களை வந்து அவங்க குடும்பம் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அப்போ அந்த குடும்பத்தை விட்டு அவங்க பிரிஞ்சு வரும்போது இவங்களுக்கு வந்து இந்த சமூகம், திருநங்கை சமூகம் தான் அவங்கள வந்து அரவணைத்துக்கிறாங்க. அப்போ அந்த அரவணைக்கும் போதுங்கிறது தான் இங்கேருந்து தான் இப்போ ஒரு சில இந்த மாதிரி இப்போ வரக்கூடிய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனையே இதன் காரணமாக தான் உருவாகுது. அப்போ அவங்க ஏதோ ஒரு குழுவில் போய் இணையிறாங்க. அந்த குழுக்குடைய தலைவி வந்து தாதியம் வாங்குவாங்க, தாதியம்மா அவங்ககிட்ட போய் வந்து இணைஞ்சிருவாங்க. அவங்க இவங்களை தத்தெடுத்துட்டு இவங்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக்குவாங்க. உறவு முறைகள்லையும் வச்சிருவாங்க. அக்கா, தங்கச்சி, அம்மா, சித்தி அப்படின்னு உறவு முறை கொண்டு அவங்க இந்த மாதிரி இவங்க யாரு கிட்ட தஞ்சம் அடைகிறாங்களோ அவங்க கட்டுப்பாடில் அவங்களுக்கு கூட பணிவிடை செய்து அவங்க சொல்படி நடந்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது இவங்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் வருது. அதே மாதிரி இவங்க ரெவின்யூ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தெரியும், திருநங்கைகள்னாலே தெரியும். அதிகப்படி பார்த்தீங்கன்னா போகிற இடங்கள்ல நம்மக்கிட்ட வந்து யாசகம்னா ஒரு வாழ்த்து வழங்கி காசு வாங்குவாங்க. அதற்கப்புறம் இந்த மாதிரி வீட்டு வேலைகளையும் செய்வாங்க, சமையல் செய்கிறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இந்த நிறைய அலங்காரங்களை எல்லாம் செய்கிறதுக்கூடிய திருநங்கைகள் முன் வராங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு பாலியல் தொழிலும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அரசு வந்து இதை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதற்கப்புறம் அரசு வந்து திருநங்கைகளுடைய மாற்று வாழ்வியலுக்காக நிறைய திட்டங்களை வச்சு இந்த மாதிரி ஜமாத்தே இருக்கக்கூடாதுன்னு கூட வந்து அரசு வந்து சொல்லுது, ஜமாத்தெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் ஜமாத் இருக்குது. ஜமாத்துங்கிறதுனா ஒரு குழு, அந்த குழுக்குள்ளே தன்னை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு குழு, அந்த குழுக்குள்ளே இருப்பாங்க, அது ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. நிறைய திருநங்கைகள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படித்து நிறைய இடத்துல பெரிய ஆட்களாக ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய தனிப்பட்ட வியாபாரம் செஞ்சு பெரிய பெரிய ஆட்களாக திருநங்கைகள் உருவாகி இருக்காங்க. பட் இருந்தால் கூட இந்த மாதிரி சில குழுமங்கள், இந்த குழுமங்கள் ஏதோ எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, சில குழுமங்கள் ஏதோ தவறான விஷயங்களை கையாடுறதுனால இந்த பிரச்சனை உருவாகுதா, இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ் எப்படி வருது, நம்ம இனிமேலாம் அதை ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ திருநங்கைகளுக்கும் அரசுக்கும் இது மூலமா என்ன சொல்ல வரீங்க? அதாவது இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இது ஒரு பெரிய சமூகமாக உருவாகிவிட்டது திருநங்கைகள் சமூகம். அவங்க நம்ம மதிக்கப்பட வேண்டியவர்கள், சமூகமும் அவங்கள மதிக்குது.
இருந்தாலும் சில இடங்களில் நம்மளே வந்து நான் வந்து எனக்கு கூட நிறைய திருநங்கைகளுடைய இந்த நிறைய ஒரு இந்த அறக்கட்டளைகள் எல்லாம் என்ன கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. விழுப்புரம் அந்த விழுப்புரத்தில் இருக்கிற கூத்தாண்டவர் திருவிழா அந்த இது நடக்கும். அந்த விழாக்கெல்லாம் என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிருக்கேன். ரொம்ப உண்மையிலேயே அன்பாக இருப்பாங்க. அதையும் நம்ம ஒரு பார்த்துருக்குறோம். அவங்க ரொம்ப விசுவாசமாகவும் அன்பை நம்ம மேலே ரொம்ப பொழிவாங்க. அதே சமயம் சில இடங்களில் நம்ம பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் சில நமக்கு விரும்பத்தகாத செயல்களையும் நம்மக்கிட்ட செய்வாங்க. நானும் அதை அனுபவத்திலே இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பார்த்துருக்கோம். ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்குவாங்க. சில இடங்களில் ஆசீர்வாதம் பண்ணுறன்ட்டு காசை பறிக்க முயற்சியெல்லாம் செய்வாங்க. ஒரு சிலர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. இதனால் வந்து ஒட்டுமொத்த அந்த திருநங்கை சமூகத்துக்கே வந்து மக்களுடைய பார்வையில் திருநங்கைகள்னால் ஏதோ ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் தான் இன்றைக்கி வரைக்கும் அதிகப்படியாக இருக்குது. இந்த கண்ணோட்டம் நமக்கு மக்கள் மத்தியில் மாறணும் அப்படின்னா அடிப்படையாக அரசு அவங்களுக்கு நிறைய சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இந்த ரஜினி அம்மா அப்புறம் இந்த மந்த்ரா இவங்களாம் இந்த மாதிரி சண்டைகள் வருது அப்படின்னா இது அரசு உண்மையிலேயே கூர்ந்து கவனித்து அது என்ன பிரச்சனைகளை தீர்வு காணணும். ஏன்னா இது ஒரு நிலைக்கு அப்புறம் இது வேற மாதிரி போகும். ஏன்னா பெரிய குழுவாக இவங்க 2 பேரும் உருவாகிட்டு வராங்க. இதில் வந்து இவங்களுக்கு பின்புலமாக சில தீய சக்திகளும் செயல்படுறதா நமக்கு சில தகவல்களும் வருது இவங்களுக்கு ஆதரவாக. ஏன்னா இவங்களுக்கு அபரீதமான பணம் வந்து நம்ம ரஜினி அம்மாக்கிட்டையும் இருக்குது. அதே மாதிரி மந்த்ரா அம்மாவும் நல்லா சம்பாரிச்சு தான் இருக்காங்க. இப்போ வருமானம் பண்ணுறது தப்பு கிடையாப்போ சிலருடைய பார்வை வந்து என்னென்னா ரஜினி அம்மா இவ்வளோ பணம் வச்சுருக்காங்களே, இவ்வளோ காசு எப்படி வந்தது அப்படின்னு இது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு கவுன்சிலரே அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு திருநங்கை சம்பாதிச்சா தப்புன்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய அது தனி வாழ்க்கை, அவங்க சம்பாதிச்சுட்டு நல்லா இருக்கட்டும். அதில் நம்ம வந்து அதை தவறாக முறையாக சம்பாதிக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு சட்டப்படி சம்பாதிச்சா தவறு கிடையாது. எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், அது தவறு கிடையாது. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்களா, அவ்வளோ பணம் சம்பாதிச்சிங்களான்னு. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற இப்படி அபரீதமான பணம் இருக்கிறதா நினச்சி பல தீய சக்திகள் அவங்க பின்னாடி இருந்து இயங்குறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி அவங்கள தவறாக வழி நடத்திடக்கூடாது. அவங்கள தவறாக வழி நடத்துறதுக்கான ஒரு காரணமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அரசோ அல்ல காவல்துறையோ இருவர்களையும் அழைச்சி உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது தெளிவுபட பேசி இதை தீர்த்து வைக்கிறது சமூகத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இது மிகப்பெரிய குழுமம். இப்போ சாதாரண மற்றவங்களுடைய சண்டை வேற, திருநங்கைகளுக்குள்ளே வரக்கூடிய சண்டைகள் வேற. பெரிய குழுவாக சேருவாங்க. அவங்க ஒரு ஈகோ வந்துருச்சுன்னா பெரிய குழுவாக சேருவும் போது இது காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக சமூகத்தில் உருவாயிடும். அது சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் துரிதமாக அரசு இந்த 2 குழுமத்தையும் அது இவங்களுக்குள்ளே இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு சமாதானப்படுத்தி இல்லை அந்த குழுமத்தில் என்ன வந்து இந்த பிரச்சனை திருப்பி மீண்டும் வராதபடி பார்த்துக்க வேண்டியது அரசோட கடமையும் காவல்துறையினுடைய கடமையும் தான். ஏன்னா திருநங்கைகள் உண்மையிலேயே போற்றப்பட வேண்டியவர்கள். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அர்த்தநாரீஸ்வரன் இருக்கக்கூடிய கடவுள் வந்து திருநங்கையை தான் நம்ம சிவனும் பார்வதியும் சொல்லக்கூடிய கடவுள், இதெல்லாம் நம்பிக்கை. அப்போ அவங்களே ஒரு கடவுள் மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. காரணம் என்ன, திருநங்கைகள் ஆசீர்வாதம் பண்ணனா பழிக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. இப்படி மக்கள் வந்து ஒரு பக்கம் அவங்கள வேற மாதிரி பார்த்தாலும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப அவங்க மேலே மதிக்கப்பட இடத்துலையும் அவர்கள் இருக்கும்போது அவங்க மதிப்பு மரியாதை உயர்வதற்கான அரசு வழிகாட்டுதல் பட வேண்டும். அதே மாதிரி திருநங்கைகளும் படிக்கணும், நிறைய படிக்கணும். சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு ரவுடிசத் மாதிரி இயங்கக்கூடாது. ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வர்ற மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது. எவ்வளோ நல்ல அற்புதமாக பார்க்கறனாலும் பெருமையாக இருக்கும். சில திருநங்கைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நல்லா அழகாக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரும் உயர்ந்த இடத்துக்கு வர்றதுக்கான செயல்படணும். அதற்கான உண்மையிலே அரசு நிறைய சலுகைகளை கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுடைய அவங்களுக்கு வாரியமெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருநங்கைகளுடைய மறுவாழ்வு வாரியமெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் அரசுடன் இணைந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல பேரோட திருநங்கைகள் இருக்கணுங்கிறது இந்த இடத்துல எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி அரசுக்கும் காவல்துறைக்கும் இவங்களுடைய பிரச்சனையை வந்து சுமூகமாக்கி அதையும் தீர்த்து வைக்கணுங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.